வரப்போற லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. ரொம்ப மாடர்னாக இருக்கணும். ட்ரெடிஷ்னல் ஒன்றும் இருக்காமல் ஃபுல் நைட் எல்லாம் வைப்பு அந்த ஒரு இதில் வரணும். அந்த மாதிரி எல்லாம் தான். நம்ம நம்மளா இருக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற யாரா இருந்தாலும். டேய் அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. எனக்கு நோ ஐடியா. அவங்க கொஞ்சம் லவ்விங்காக இருக்கணும், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. கேர் பண்ணணும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். ரொம்ப ட்ரஸ்ட்டு, அதே மாதிரி. மாமா ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா வெக்கமா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை, எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஹாய் சலோ ஐ லவ் யூ. எனக்கு எது இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லைங்க, பிகாஸ் எல்லாமே அக்செப்டன்ஸ் தான். ஃபுல் மஜா மேல மசாஜ். ஏதோ சொல்ல போறா போல மெசேஜ். இவங்க தான் முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை நம்ம தான் ரெண்டும் முடிவு பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்? முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் சொல்லுங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. முடிவு பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் சம்டைம்ஸ் தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இவங்க தான் நினச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம ரெண்டு சேர்ந்தே ட்ராவல் பண்ணலாம். ஐ லவ் யூ. നല്ല കെയർ ആക്കണം, പിന്നെ ഫ്രണ്ട്സിനെ പോലെ ഇരിക്കണം, എല്ലാം ഓപ്പണായിട്ട് ചൊല്ലാൻ പറ്റണം. யோசிச்சு பார்த்தேன், உனக்கு நோ சொல்ல ஒரு காரணமும் இல்லை. எனக்கு என்ன கரெக்டாக பார்த்துக்கணும், என் ஃபேமிலி மெயினாக அது கரெக்டாக இது பண்ணால் எனக்கு அது ஓகே. வேறு எதுவும் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் எல்ஸ். நீ ஒன்றும் கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சிக்கலாம். டேய் கூப்பிடுறா பாடுறா போடா. இல்லை, எனக்கு அதை பற்றி எந்த ஐடியா இல்லை. சபா இப்பவே கண்ணை கட்டுது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போது ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி டவுரின்றது வந்து கேர்ள்ஸ் விஷயத்தில் கேட்டுருந்தாங்க. பட் இது இப்போ அதுவே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஒரு பாய்கிட்ட வந்து 6 டிஜிட் சேலரி கேட்குறாங்க. ஒரு 25 ஏஜில் வந்து 6 டிஜிட் சேலரின்றது கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு கேர்ள் கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ எப்படின்னா, இப்போது நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், என் பார்ட்னர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஜாப் எப்படி பிளேஸ் ஆகிறது கஷ்டன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஃபஸ்ட்டு லாயலாக இருக்கணும், ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் லவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுற மாதிரி. லவ் கம் அரேஞ்ச். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, பட் அதெல்லாம் விட்டு பல காலமாச்சு. ஆமாம், அது பசங்கனால எவும் ஒரு இடத்துல வரும்போதே அடி வாங்கிடுவாங்க இல்லையா, அதனால் ரியாலிட்டி லைஃப் வரும்போது தான் நமக்கு நிறைய தெரியும். அதனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு எதுவுமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கிட்ட என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? ஆமாம், இதுக்கப்புறம் ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு இடத்துல இது ஓகே, ஏதோ ஒரு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டுன்னு தோணும் இல்லையா, அப்போ போகிறப்போ இது வேணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம், அப்படி வேணாம் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு என்னடா ஒரு மாசான ஒரு அங்கிளாக இருந்துட்டு காலி பண்ணிக்கலாம் ஊரை, அதோட விட்டுரு. பூமர் அங்கிளா மட்டும் இருக்காதீங்க. பூமர் அங்கிளாக இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆனா பாவிலே உன் கூட சின்ன மத்தியாடா. பச்சை புள்ளையா ஐயா, இது பாய்சனியா, எந்நேரமும் புள்ளையும் பாக்குற பயப்பிள்ளையா, அவன் பேச்ச நம்பாதீங்க. எனக்கு வானவில்லா மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும். அல்ல உண்மையாக இருந்தாலே போதும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், அதை விட வந்து அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அது இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் பார்ப்பேன். ஏன்னா எந்த தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே, இவன் தான் எனக்கு அப்படின்னு முடிவானாலுமே அவன் பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கணும். சேம் லைக் அ கேர்ள், அவ்வளோதான். என்னால் 100 மீட்டர் தான் ஓட முடியும்னா 100 மீட்டர் மட்டும் தான் ஓட முடியும், மேரத்தான் ஓட முடியாது. ஸோ மேரத்தான் ஓடுறவங்க வேணும்னு நினச்சா நம்ம என்ன எலிஜிபிள். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு போகணும்.
அண்ட் சேம் லைக் மேரேஜ் ஒய்ஃப் அந்த மாதிரி ஃப்யூச்சர் பார்ட்னர் வந்து நம்ம டிசைட் பண்ணதை விட அதுவாக வரும்போது ஏற்றுக்கிறதா நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரேக்கப் ஸ்டோரி இருக்குது. வேண்டாம்டா. இந்த பாரு, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும், திவ்யா கிடைக்கும். எல்லாமே ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஆனால் நம்ம சொல்லாண்டு നമ്മുടെ ஃபீலிங்ஸு அப்படியே தெரியணும். പിന്നെ எனக்கு கொஞ்சம் ட்ராவலிங் எல்லாமே நல்லா பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி விட்டா போதும். நம்மளோட ஒப்பீனியனுக்கு சப்போர்ட் பண்ண போதும். பின்ன பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுக்கு ஏன் உங்களுக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்கு? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், என் பேக்கரி வருமானம் உங்களுக்கு, உங்க ஏரோப்ளேன் வருமானம் எனக்குன்னு. அதானே நம்ம டீலிங்க. இட்ஸ் லைக் தட். ஸோ அந்த சேம் அதே தான். பட் பீங் லாயல், கேர் அண்ட் எவ்ரி திங் அதுதான் மேட்டர்ஸ். ஸோ அது இருந்தாலே லைஃப்பில் எல்லாமே. மாறா 15ல் 20,000 தரேன். நமக்கு வந்து சப்போர்ட்டர்னா நல்லாயிருக்கும். லைஃப்பில் சேர்ந்து க்ரோ பண்ணலாம். ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இது பண்ண அதை பண்ணு கண்ட்ரோல்லாம் இருக்கக்கூடாது. ஜாலியாக நீ எப்படி இருக்கியோ நான் அப்படி இருக்கேன், அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கும். எல்லார்ட்டையும் ஒரு 4-5 மெயில் ஐடி இருக்கும் எப்படியும். அது எல்லா மெயிலிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க யூடியூப்ல. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.